வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு எம்பிக்களுடன் பேரணியாக புறப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தற்போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் வரை தங்களது நடை பயணத்தை தற்போது தொடங்கியிருக்கின்றனர். மிக முக்கியமாக தேசிய கீதத்துடன் இந்த நடைப்பயணமானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களும் முதல் வரிசையில் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான திருச்சி சிவா மற்றும் TR பாலு ராகுல் காந்தி அருகிலேயே நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தமிழில் பலகைகளை, அதாவது வாக்கு திருட்டு என்று அச்சிடப்பட்ட ஒரு பலகையை கையில் வைத்து தற்போது இந்த நடைப்பயணமானது தொடங்கி இருக்கிறது. இந்த பேரணி செல்லும் அனைத்து அதாவது அந்த வழி நெடுக தற்போது ஏராளமான அந்த ரிசர்வ் ஆர்ம்ஸ் போர்ஸ் என்று சொல்வார்கள் அவர்களை குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பேருந்துகளும் தற்போது நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த விதிகளை மீறி ஏதேனும் செயல்படும் பட்சத்தை அவர்களை கைது செய்வதற்கான திட்டங்களும் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே அதாவது இந்த சந்திப்பு தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் இருந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தனர். அதற்கு தேர்தல் ஆணையம் என்பது 12 மணிக்கு அவர்களை சந்திப்பதாகவும் தெரிவித்திருந்தது. 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது கட்சி தலைவர்களை சந்திக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. ஆனால் எதிர்கட்சி, அதாவது இப்போ தற்போது பேரணியில் செல்லக்கூடிய இந்த எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். இது தொடர்பான ஏதேனும் தள்ளுமுள்ளு நடக்கும் பட்சத்தில் அவர்களை கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ராகுல் காந்தி பல்வேறு, அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஒரு தனிநபருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவருக்கு வாக்களிக்கும் வகையில் அவருக்கு வாக்கெண்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முகவரியில் பலருக்கு அடையாள அட்டையானது வழங்கி இருக்கிறது. இது போன்ற பல்வேறு முறைகேடுகள் இந்த வாக்காளர் பட்டியலில் நடந்திருக்கிறது. இது தெரியாமல் நடந்த ஒரு தவறு அல்ல. தேர்தல் ஆணையமானது தெரிந்தே இந்த தவறை செய்திருக்கிறது என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இதற்கு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் பதிலளிக்கையில் ராகுல் காந்தி இது தொடர்பான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கையொப்பம் இட்டு அவர் வழங்க வேண்டும். அதாவது ஒரு கையெழுத்திட்டு அவர் பிரமாண பத்திரத்தில் அவர் கையெழுத்திட்டு எங்களுக்கு வழங்கினால் மட்டுமே நாங்கள் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று கூறி இதுவரை அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவள் பதிலளிக்காமல் இருக்கின்றன. இன்றைய சந்திப்பின் போதும் எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றன. இன்று காலையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உறுதிமொழி பத்திரத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும், கையெழுத்திட்டு அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த தரவுகளை எங்களிடம் வழங்கினால் மட்டுமே இது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் மேற்கொள்வோம், அல்லது ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் இந்த தரவு, அதாவது இந்த முறைகேடுகள் நடந்ததாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அனைத்துமே தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான தரவுகள். இது காங்கிரசினால் சேகரிக்கப்பட்டதல்ல. தேர்தல் ஆணையம் தயார் செய்த அந்த அறிக்கையின்படியே இந்த தரவுகளானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் உடனடியாக இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும், அதாவது உறுதிமொழி பத்திரத்தில் ராகுல் காந்தி கண்டிப்பாக
கையெழுத்திட்டு தரமாட்டார், இதை அவர்களே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தேர்தல் ஆணையம் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களுக்கு, அது கர்நாடகாவாக இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இருக்கட்டும், பல்வேறு மாநில தேர்தல் அதிகாரிகளும் அதாவது ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அதாவது ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு ட்வீட்டை பதிவு செய்திருந்தார். அதில் அவர் வாக்கு திருட்டு என்று குறிப்பிட்டு இன்று அவர் ஒரு பதிவு செய்திருக்கிறார். ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த முன்வரிசையில் தமிழகத்தை சேர்ந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மை பேரணியாக வருவதையும் நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. வாக்கு திருட்டு என்ற அந்த அச்சடிப்பட்ட அந்த பதாகைகளை கையில் ஏந்தி அவர்கள் அந்த தேர்தல் ஆணையத்தை நோக்கி தற்போது பேரணியாக செல்ல தொடங்கியிருக்கின்றனர். இது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 300 பேர் இருக்கின்றனர். அவர்கள் அனைவருமே இந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளை சந்திப்பதற்காக அனுமதிக்கப்பட இருக்கிறார்களா அல்லது குறிப்பிட்ட சிலரை மட்டும் அனுமதிப்பார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதாவது அந்த மற்றவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. முகிலன், இந்த பேரணி தொடர்பான செய்தியை தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். நீங்க இணைப்பில் இருங்க.